ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அகிலன் கவிஸ் யூடியூப் சேனல். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிலையை நைட்டுலேருந்து காலையில் வரைக்கும் செஞ்சுருக்கோம். ஏன்னா நேற்று நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பேய் பார்த்தோம். அதை வந்துட்டு நம்ம அகிலன் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஏன்னா அவன் என்ன பார்த்து எனக்கு காமிச்சான். ஆமாம் கைஸ், நாங்கள் அங்கே ஒரு வண்டி மாதிரி தெரிதா, ரெட் கலர் வண்டி தெரிதா, ஸ்கூட்டி. அதுக்கு பக்கத்து வண்டியிலே இருந்துச்சு கைஸ். அங்கேயும் ஒன்று பார்த்தோம். அதுக்கு மாடியில் இருக்கிறது என்னோடய வீடு. இது இப்போ நாங்கள் வீடு எடுத்துகிட்டு இருக்கிறது அவனோட வீடு. இங்கே தான் மோஸ்ட்லி நிறையா பேர் பேய் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே ஒன்று பார்த்தோம், அப்புறம் இன்னொரு பேயும் பார்த்தோம் கைஸ். இங்கே வாங்க கைஸ், ரெண்டுமே பார்க்க அப்படியே அச்சஸெல்லாம் இருந்துச்சு. வேணால் நாங்கள் நைட்டு காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறோம் கைஸ். ஓகே கைஸ், காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறோம். இது அங்கே தெரியுதா கைஸ் ஒரு நெட்டு. அந்த நெட்டுக்கு அந்த கல்லுக்கு ஒரு நீளமான கல் இருக்கா கைஸ், அதுக்கு சென்டரில் இருந்துச்சு கைஸ். அப்புறம் அங்கே ஒரு பெரிய நெட் இருக்கா கைஸ், அங்கே ஒரு பெரிய நெட் இருக்கா, அதுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்லிப்பர் மாதிரி தெரியுமா கைஸ், அதான் தெரியல. அது எப்படி வந்துச்சோ தெரில கைஸ். ஆனால் இந்த கேமராவில் தெரிய மாட்டேங்குது, ஆனால் அங்கே தெரிஞ்சிச்சு. அதில் அந்த ஸ்டெப்பில் இப்படிலாம் வருது, எப்படி வந்துச்சுன்னே தெரில. அப்புறம் நாங்கள் இந்த பேய் வீடியோவை நைட் ஃபுல்லும் பார்த்தோம். அப்போ நான் என் ஃபோனு சுத்தம் சார்ஜ் இல்லை, என்னோடய ஃபோனு சுத்தம் சார்ஜ் இல்லை கைஸ். அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே சார்ஜ் போட்டனால காலையில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. அதை எடுக்க மாட்டு நாங்கள் இங்கே பார்க்கும்போது நாங்கள் டெய்லி இங்கே தான் காலையில் 5 மணிக்கு இருந்துச்சு இங்கே தான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். ஏன்னா கைஸ் இப்போ எல்லாம் லீவ் விட்டாங்க எங்களுக்கு, அதனால் நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம். ஆமாம் கைஸ், அப்படி எழுந்திரிச்சு விளாண்டுனா எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. சளி பிடிச்சி எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாகி இது மாறிடுச்சு கைஸ் வாய்ஸு. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் கைஸ், இங்கே நாங்கள் கிரிக்கெட் டெய்லியும் விளையாடுவோம். அப்படி விளையாண்டுருக்கும் போது பால் அங்கே விழுந்துச்சு கைஸ். இப்போ நாங்கள் டக்குன்னு போய் எட்டி பார்க்குறோம். அங்கே ரொம்ப சட்டனா ஒரு பேய் உருவோம், நல்லா கருன்னு அங்கே சட்டனா அங்கே போன மாதிரி இருந்துச்சு கைஸ். எப்படின்னு எங்களுக்கும் அது தெரில கைஸ். அது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படின்னா எப்படி சொல்கிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு பேய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஷாக்காக தான் இருந்திருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்னென்னா இன்னைக்கு நம்ம ஒரு நைட் சார்லி போஜா போர்டு அது நைட் பார்க்கலாம் கைஸ். எனக்கு எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களோட பர்த்டே, அதனால ஸ்பீக்கர்லாம் போட்டுருக்காங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆமாம் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா, ரோஜா போர்டை ரெடி பண்ணிவிட்டு நைட்டு நம்ம பார்க்கலாம். பாய் கைஸ். இல்லை இன்னும் கொஞ்சம் கைஸ், அப்புறமேட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை சிலையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் நாங்கள் விநாயகர் சிலை வச்சோன்னா, அவர் எங்கள் 2 பேர்த்துக்கு பிடிச்ச கடவுள் கூட. ஆனால் எங்களுக்கு எல்லா கடவுளோட இது ரொம்ப பிடிக்கும். அவர் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அவர் அந்த பேய்ட்டேருந்து எங்களை காப்பாற்றுவாருன்னு. இது ஒன்று நாங்கள் கபீஸோட வீட்டில் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் கைஸ். இதுதான் அவனோட வீடு. நாங்கள் இதுக்கு பால்கனியில் இருக்கோம். ஓகே கைஸ், அவன் வீட்டில் கூட அவன் பார்த்துருக்கான் கைஸ். ஏன்னா அங்கே நல்லா பேய்ந்த போது அவன் பெட்டில் அந்த வெளியே வரும்போது அங்கே ஓட்டே தெரியுதா கைஸ், அது வழியாக தான் பார்த்துருக்கானா. அப்போ அவன் ஓடிட்டான் கைஸ், அதே மாதிரி நானும் பார்த்துருக்கேன் கைஸ். இந்த ஓட்டுக்குள்ளேருந்து தான் பார்த்துருக்கான். இந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு கைஸ், அந்த படிக்கட்டுக்கிட்ட கைஸ். அப்போ நானும் பார்த்துப்பேன் பேய் வீடியோ. பேய அங்கே ஒரு வீடு தெரியுதா கைஸ், ப்ளூ கலரில். அங்கே 2 ஆன்ட்டி நின்றுருக்காங்களா, அதுக்கு அந்த வீடுக்கு உள்ளே இங்கே போனால் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தெரியுதா கைஸ் அந்த ஓட்டையில். அங்கே தான் தெரியல, ஆனால் அந்த ஒரு கதவு இருக்குது கைஸ் இந்த இடத்துல. அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே அங்கே ஓட்ட தெரியும் கைஸ், ஆனால் கேமராவில் தெரிய மாட்டேங்குது. அங்கே தான் நான் அந்த பெட்ரூம்குள்ளே தான் நான் பார்த்தேன் என் பேயை.
தூங்கி எழுந்துச்சு காலையில் எப்போவுமே வரும்போது ஒரு நிமிஷங்க. சாரி கைஸ், அந்த பாப்பா என்னை கூப்பிட்டுச்சு. ஆமாம் கைஸ், அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போது தெரியாமல் கூப்பிட்டாங்க. அந்த மோஸ்ட்லி அப்படிலாம் பண்ணிருக்கனால பண்ணிருக்கனாலே எங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாகவே ஆயிடுச்சு கைஸ். அதனால் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வீடை. கைஸ் பார்க்கலாம் வாங்க, வீடெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இது வந்து பால்கனி. இங்கே பாருங்க, இது சைடில் இருக்குல்ல, இங்கெல்லாம் நிறைய பேர் இப்போ கிரிக்கெட் விளையாடுவேன்னு சொல்லுவேன்ல கைஸ். அவங்களாம் இங்கே வந்து அங்கே ஒரு கல் மாதிரி தெரியுதா கைஸ், அங்கே தான் பேட்டிங் ஆடுவாங்க. அந்த மரத்துக்கு இந்த சைடு தான் அந்த கல் கிட்ட தான் கைஸ் ஸ்டெம்ப் வைப்பாங்க. ஆமாம் கைஸ். இப்போ வந்து நாங்கள் எதை பற்றி இங்கே சொல்கிறோன்னா, இங்கே வந்து ரொம்ப நாளாக அனாவசியமாகவே நடந்துட்டுருக்கு. அமானுஷம் எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ அங்கே ஒரு கீழே அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சபரின்னு இருக்கான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டான். அவனுக்கு தெரியும். அது நான் இன்னும் இந்த விஷயம் தெரியும். எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அவனுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் சொல்லுவோம். அப்படி அவனுக்கு தெரியும் கைஸ், அவனுக்கு தெரியும். அவன் பார்த்துருக்கேன், என் கூட விளையாடும் போது அவன் பார்த்துருக்கான். ஆமாம்ல கைஸ், ஆமாம். அப்போ நான் இல்லை, அதனால எனக்கு தெரியாது கைஸ். எப்போவுமே இங்கே வாங்கலாம் கைஸ். அங்கே ஒரு சாக்கடை தெரியல கைஸ். அங்கே நைட் ஆகும்போது மட்டும் எதுவும் பாம்பு அங்கே இருக்க மாதிரி அப்படி சத்தம் கேட்குது கைஸ், அந்த டிச்சிலேருந்து. அப்போ நாங்கள் என்னதுன்னு போய் பார்த்தாலும் அங்கே பாம்புன்னு ஒன்றுமே இல்லை. அப்போ திருப்பி நாங்கள் மேலே வரும்போது மட்டும் அப்படின்னு கேட்குது கைஸ். எனக்கு என்னன்னு தெரில, நாங்கள் பாம்புன்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் என்னன்னு தெரில கைஸ். அப்புறம் தான் போய் பார்க்குறேன், அங்கே என்னமோ கருப்பு கலரில் என்னமோ நின்றுட்டு இருந்துச்சு கைஸ். அங்கே ஒரு டிச்சு இருக்குல்ல கைஸ், இந்த மரத்துக்கு இங்கே இந்த இடத்துல. ஆமாம் கைஸ், அங்கே வந்து நானும் பார்த்தேன். அவன் டக்குன்னு கூப்பிட்டான். அப்படியே பாட்டிக்கிட்டே இருக்கோம் கைஸ், அப்படியே மறந்துடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல. ஆமாம் கைஸ், டக்குன்னு லைட்டாக மறந்து ஃபுல்லு மறந்து போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் பாம்பு பார்த்துட்ருக்கோன்னு நினச்சோம் கைஸ். இல்லை நாள் நாங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரில. ஓகே, நாங்கள் அங்கே என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரில கைஸ். ஓகே கைஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நைட்டு இந்த விளாகை போடுவோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. முடிஞ்சா சபரி கூட வருவான்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்து சொல்கிறோம். இன்னைக்கு நைட்டு பாய். இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம பேய் வீடியோ கண்டிப்பாக போட்டாவும் ஓஜா போர்டில் நம்ம விளாண்டு பார்ப்போம். ஆனால் ஓஜா போர்டு காஸ்ட்லியாக இருக்கனால நம்ம பேப்பரில் எஸ் ஆர் நோ அந்த மாதிரி காஸ்ட்லியாக இல்லை, அது வாங்க எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கினா இந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லுவோம். நாங்கள் அமேசான்லேயும் ஆர்டர் பண்ண முடியாது. இந்த எங்கள் கடையும் அந்த மாதிரி ஓஜா போர்டெலாம் விற்க மாட்டாங்க. ஆமாம் கைஸ், ஆனாலும் நாங்கள் பேப்பரில் எழுதி எஸ் ஆர் நோன்னு வச்சு நைட் வந்து இந்த பால்கனியில் உட்காந்து ஏபிசிடிலாம் வரைஞ்சி எல்லாமே நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் கைஸ். ஆமாம் கைஸ், இதை விட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். என் பேர் வந்துட்டு கவிஸ், இவன் பேர் வந்துட்டு அகிலன். ஓகே கைஸ், பாய்.